ஹலோ மக்களே, இது உங்கள் தாரிக் vlog 2. என்னுடைய லைஃப் ஸ்டைலில் நான் ஃபேஸ் பண்ண நிறைய பிரச்சனைகள் இஷ்யூஸை வந்து நான் வ்ளாகாக வந்து போட்டுட்ருக்கிறேன். அதில் வந்து இது vlog 2. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வந்து என்னுடைய ஃபேமிலி ஸ்டேட்டஸ் நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். என் ஃபேமிலியில் வந்து மொத்தம் எத்தனை பேர் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. என் ஃபேமிலியில் பார்த்தீங்கன்னா என்னுடைய அம்மா பாப்பா, நான், பின்ன ஒரு அக்கா, 2 தங்கச்சி. சரிங்களா? பிள்ளைங்க வந்து நாங்கள் 4 பேர், அம்மா அப்பா, டோட்டலாக வந்து 6 பேர். இதில் பார்த்தீங்கன்னா வந்து இப்போ அம்மா இறந்துட்டாங்க. அம்மா இறந்து கரெக்டாக ஒரு 10-11 மந்த்து கிட்ட ஆகிடுச்சு. சரிங்களா? இப்போ தான் அம்மா இறந்தாங்க. உடம்பு முடியாமல் இருந்தாங்க. ரொம்ப கிட்னியில் வந்து அவங்களுக்கு கொஞ்சம் கிட்னி ஃபெயிலியர் இருந்துச்சு. உப்புச்சத்து கூடி ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. ரொம்ப வருஷமாக கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க. ஒரு 4 to 5 இயர்ஸாக அம்மாவை பார்த்தாயிட்டாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அவள் பார்த்தானாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து எல்லாமே மாறி போச்சு. அம்மா இருக்கும்போது வந்து எல்லாமே கரெக்டாக கண்ட்ரோல் பண்ணி கொண்டு போயிட்டு இருந்தாங்க. அது வரைக்கும் யாரும் எந்த ஒரு ஆட்டமும் வீட்டில் இல்லை. இந்த பெண்கள்லாம் வந்து வீட்டிலலாம் வந்து ஜாஸ்தி பேசவே முடியாது. கரெக்டாக அம்மா கொண்டு போயிட்டு இருந்தாங்க. அம்மா எப்போ வந்து வபாத்தானாங்களோ அதோட வந்து வீடே வந்து ஒரு பெண்கள் ராஜ்யம் ஆகிடுச்சு. இந்த பெண்கள் 3 பேர் என்ன பண்ணாங்கன்னா வந்து வாப்பாவுடைய மனசை வந்து மாற்றி ஏன்னா வந்து வீடு வந்து வாப்பா பேரில் இருக்குது. ஸ்டார்டிங்லேருந்தே வந்து வீடு வந்து வாப்பா பேரில் இருக்குது. ஏன்னா அவங்க தானே ஃபேமிலியில் பெரியவங்க. நம்ம ஒன்றும் அதெல்லாம் ஸ்டார்டிங் சொல்லிக்கவே இல்லை. சரி, அப்பாவுக்கு அப்புறம் வந்து வீடு நமக்கு தான் வரும். நம்ம கஷ்டப்பட்டுருக்கோமே, நம்ம வந்து கஷ்டப்படாமல் கிடையாது, பணங்கள் கொடுக்காமல் கிடையாது இல்லையா? இத்தனை வருஷமாக வந்து சம்பாதிச்சு ஃபுல்லாக நம்ம வீட்டு தான் கொடுத்துக்கிறோம். வாப்புக்காகவும், அம்மாக்காகவும், ஃபேமிலிக்காகவும், சிஸ்டர்ஸ்க்காகவும், அவங்க மேரேஜுக்காகவும் எல்லாமே கொடுத்து நல்ல கிட்டது எல்லாம் நான் தான் பார்த்துக்கிறேன். ஃபுல்லாக என் சம்பாத்தியம் ஃபுல்லாக அங்கே தான் கொடுத்துக்கிறேன். அப்படின்னா வந்து என்னுடைய ஒரு கோரிக்கை வந்து நியாயமானது தானே. எல்லாரும் பையனை ஆசைப்படுறது தானே. அம்மா அப்பாவுக்கு அப்புறம் வந்து வீடு வந்து பையனுக்கு வர்றது அப்படின்னு இருக்கும்போது இந்த பெண்கள் 3 பேர் இருக்காங்கல்ல, என்னுடைய சிஸ்டர் இருக்கிறாங்க, அக்கா, அவங்க தான் வந்து அவங்க அடுத்த ஒரு தங்கச்சி இருக்கிறாங்க. அந்த 2 பேரும் வந்து பயங்கரமாக வந்து ஒரு பயங்கர கேம். அது கேம்னா வந்து சொல்கிறதுக்கு வார்த்தை கிடையாது. ஒரு பெரிய கேமே ரெடி பண்ணி வாப்போ மனசை வந்து ஒவ்வொன்றா சொல்லி மாற்றி என்னை வந்து நான் ஒரு விரோதி மாதிரி நான் ஆக்கி என்னை வந்து இங்கேருந்து வெளியேற்றிட்டு இப்போ வந்து அவங்களுடைய மைண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த வீடை வந்து அவங்க வந்து எடுத்துக்கணும். எனக்கு எந்த ஒரு ஷேரிங் இல்லாமல் வந்து அவங்க எடுத்துக்கணும். ஏன்னா இங்கே வந்து வெளியே பார்த்து விட்டு நானும் என் மனைவி இங்கே இருக்கக்கூடாது. எங்களை வந்து வெளியே அனுப்பிடணும். அவங்களுக்கு இந்த வீடு தேவைப்படுது. அவங்களுக்கு தான் வந்து அவங்களுக்கு எல்லாம் அவங்க மேரேஜுக்கு வந்து எல்லாம் பண்ணியாச்சு, நகைகள் போட்டாச்சு, நல்லபடியாக அனுப்பி வச்சாச்சு. அவங்களும் வந்து ஃபேமிலியோட வீட்டில் அங்கே இருக்கிறாங்க இல்லையா? அப்படி இருந்தும் ஏன் இந்த வீட்டுக்கே அவங்க ஆசைப்படுறாங்க? நான் இத்தனை வருஷமாக சம்பாதிச்சு ப்ராக்டிக்கல் நீங்களே சொல்லுங்கள், நீங்களே சொல்லுங்கள். நான் இத்தனை வருஷமாக சம்பாதிச்சு நான் வீட்டுக்கு ஃபேமிலிக்காக கொடுத்துருக்கேன்ல, அம்மாக்காக, அப்பாக்காக, ஏன் அவங்களுக்கு நகைகளுக்காகவும் மேரேஜுக்காகவும் எல்லாமே வந்து எடுத்து செலவு பண்ணியிருக்காங்கல்ல, எல்லாம் வந்து எங்கிட்ட வாங்கிட்டாங்கல்ல. வாங்கிட்டு இப்போ வந்து இந்த வீட்டை வந்து வாங்கினா அப்போ எனக்கு என்ன இருக்குது யோசிச்சு பாருங்கள். நீங்கள் என்னுடைய மனசில் கஷ்டப்படும். எல்லாத்தையுமே கொடுத்து அந்த பிள்ளைகளை வந்து மேரேஜ் பண்ணி அனுப்பியாச்சு. இப்போ வந்து அந்த பிள்ளைங்க பண்ணுறது வந்து உண்மையிலே வந்து நீங்கள் யோசிச்சு பாருங்கள். நீங்கள் அதுதான் என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நான் வந்து என் லைஃப்பில் வந்து எதிர்பார்க்காதது இதெல்லாம். இந்த மாதிரி ஆகும் நான் எதிர்பார்க்கவே இல்லை. இந்த வீட்டு பணத்துக்காக வந்து இவ்வளோ அசிங்கமாக வந்து பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்கவே இல்லை. வாப்பா வந்து என் மேலே போய் போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. போலீஸ் ஸ்டேஷனில் போயிட்டு வந்து ஒரு பொய்யான பெட்டிஷன் கொடுக்குறாங்க. நானும் என் மனைவி வந்து வாப்பா வந்து வெளியே அனுப்பிட்டோமா, கழுத்தை பிடிச்சி வெளியே அனுப்பிட்டோமா அப்படின்னு வந்து பொய்யான ஒரு பெட்டிஷன் கொடுக்குறாங்க. இந்த பிள்ளைங்கள்லாம் சொல்லி வாப்பா வந்து இந்த மாதிரி வந்து ஒரு பெட்டிஷன் கொடுக்குறாங்க. அப்போ என்னாச்சுன்னா வந்து எஸ்ஐ மட்டும் இல்லாமல் வந்து நிறைய போலீஸ் வந்துருந்தாங்க வீட்டுக்கு. டேரெக்டாக வீட்டுக்கு வந்துட்டாங்க. என்ன ஒரு பெரியவங்க வந்து இந்த மாதிரி ஒரு பெட்டிஷன் கொடுக்குறாங்களே, அப்போ நான் வந்து ஏதோ பையன் வந்து அடித்து வெளியே பார்த்திட்டான் அந்த மாதிரிலாம் கொடுத்துக்கிறாங்க பெட்டிஷன். ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு எனக்கு. என் லைஃப்பில் இது வரைக்கும் நடக்காது. அப்போ போலீஸ் அதிகாரிகள் வந்தாங்க, எல்லோரும் வந்தாங்க. எஸ்ஐ சார் நல்ல கேரக்டர். அவங்கலாம் எஸ்ஐ சார் வந்து ரொம்ப சூப்பரான கேரக்டர். ஒரு ஹானஸ்ட்டாக வந்து அவங்க விசாரித்தாங்க. எல்லா போலீஸுமே வந்து ஹானஸ்ட்டாக விசாரித்து வெளியில் எல்லாத்தையும் விசாரிச்சுட்டு அவங்களே புரிஞ்சுக்கிட்டாங்க. அப்போ இங்கே வந்து வேறு ஒரு தப்பு நடந்திருக்குது. அது நான் சொல்ல முடியாது. இப்போது ஒரு தவறு வீட்டில் நடந்துருந்துச்சு. ஆக்சுவலாக ஒரு பெரிய பிரச்சனை ஆகிருக்குது. அப்போது அது நான் கிடையாது, என்னுடைய சிஸ்டர்ஸ் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? ஸோ அதை வந்து அவங்க புரிஞ்சுக்கிட்டு தப்பு வந்து ஏன் மேலே கிடையாது, வாப்பாவாக தான் வெளியே போயிருக்கிறாங்க வீட்டை விட்டு. நாங்கள் வந்து வீட்டை விட்டு அனுப்பவே இல்லை. அவங்களாம் வெளியே போயிருக்காங்க. எல்லாமே சொல்லிட்டாங்க. அந்த பக்கத்தில் வீடுகள், கடைகள், எல்லா இடைகள் இருக்குல்ல, அதில் விசாரித்தாங்க. எல்லா அதிகாரியும் விசாரித்தாங்க.
க்ளீனாக விசாரித்தாங்க. அப்போ வந்து அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க. அப்போ வந்து இங்கே நடக்கிறது வந்து வேறு. அப்போ அவங்க அப்பா கொடுத்த பெட்டிஷன் வந்து பொய்யானது அவங்க வந்து புரிஞ்சுக்கிட்டாங்க. புரிஞ்சுட்டு வந்து அவங்க நீங்கள் ஸ்டேஷனுக்கு வாங்கினீங்க வந்து ஒரு சைன் பண்ணிட்டு போங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்போ நான் அங்கே போகும்போது வந்து ஃபஸ்ட் நாள் போனேன். இப்போ இன்றைக்கி போலீஸ் வராங்கன்னா நைட்டு வராங்க அப்படின்னா நாளைக்கு காலையில் போயிருந்தேன். அப்போ அவங்க வந்து ஓகே இன்னும் ஆஃப்டர் 2 days வாங்கன்னு சொன்னாங்க. அப்போ போயிட்டு அதெல்லாம் கிளியர் பண்ணியாச்சு. அப்போது சார்ட்டையும் பேசணும், எஸ்ஐ சார்ட்டையும் பேசணும். அவங்க சொல்லிட்டாங்க இல்லை உங்கள் அப்பா வந்து பொய்யான பெட்டிஷன் கொடுத்துக்கிறாங்க, அது நான் சொல்லிவிட்டேன் அவங்கள்ட்ட சொல்லி அவங்கள்ட்ட வந்து கண்டிச்சாச்சு அப்படி சொல்லி வந்து அவங்க சொன்னாங்க. சரி ஓகே சார் அப்படின்ட்டு பிறகு அதுக்கு தகுந்த மாதிரி வந்து அவங்க நாங்கள் ஒரு பெட்டிஷன் கொடுத்துருந்தோம். இந்த மாதிரி இங்கே உள்ள நடந்த பிரச்சனைகள் என்னென்ன ரியல் என்ன ஆக்சுவலாக வந்து எல்லாமே வந்து நான் 2 pages வந்து நான் ஃபுல்லாக ஃபில் பண்ணி எதுக்காக வந்து வீட்டில் பிரச்சனைகள் நடந்துட்டு இருக்குது எல்லாமே நான் இப்போ இந்த ப்ளாக் நான் சொல்ல முடியாது, நான் கண்டிப்பாக சொல்லுவேன். ஆனால் இப்போ வந்து உங்களுக்கு சிம்பிளாக சொல்கிறேன். ஒரு எல்லா உண்மைகளும் நான் வந்து ஒரு 2 pages வந்து நான் என்ன பண்ணேன் எல்லாமே ப்ராப்பராக மென்ஷன் பண்ணி நான் வந்து ஸ்டேஷனில் கொடுத்துட்டேன். ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தாச்சு, ஒரு பெட்டிஷன் கொடுத்தாச்சு, சரிங்களா. இப்போ அதுக்கு வந்து ஒரு விசாரணை போய்கிட்டு இருக்குது, போலீஸ் ஸ்டேஷனில் போய்கிட்டு இருக்குது, அது பெண்டிங்கில் இருக்குது. நான் கலெக்டர் ஆஃபீஸுக்கு போய் கொடுத்துக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் வந்து எஸ்பி ஆஃபீஸுக்கு போயிட்டு பெட்டிஷன் கொடுத்துக்கிறோம். ஸோ ஹானஸ்டானது ஏன் பெட்டிஷன் ஹானஸ்டானது, நான் பொய் சொல்லாமல் உண்மை இதுவோ ரெக்கார்டபிள் எல்லாமே வந்து ப்ரூஃப் இருக்குது, ரெக்கார்டபிள். அவங்க வந்து பொய்யான பெட்டிஷன் கொடுத்து என்னை வந்து வெளியே அனுப்ப பார்த்தாங்க. ஆனால் வந்து அது வந்து இறைவன் இருக்கான் இல்லையா, இறைவன் இருக்கிறான், அவன் அதை வந்து காப்பாற்றிட்டான். உண்மையை வந்து எல்லாருக்கும் தெரியப்படுத்தினான். போலீஸ் அதிகாரிகள் வந்து தெரிஞ்சுக்கிட்டாங்க. ஸோ தெரிஞ்சுட்டாங்க, அவங்களும் புரிஞ்சுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து நாங்கள் வந்து ஒரு பெட்டிஷன் கொடுத்தோம். அதுக்கு ஆப்போசிட்டாக உண்மை என்னன்னு சொல்லி வந்து நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு சேஃப்டிக்காக கொடுத்துக்கிறோம். இப்போ வந்து அது பெட்டிஷன்ஸ் இப்போ ரன்னிங்கில் இருக்குது, இன்னும் ஆக்டிவில் இருக்குது. அது நாங்கள் வாபஸ் வாங்கிக்கல, சரிங்களா. ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா எல்லாம் அந்த பெண்கள், இந்த வீட்டில் உள்ள அந்த பெண்கள் என்ன பண்ணுறாங்கன்னா வந்து அப்பா மனசை வந்து மாற்றி கம்ப்ளீட்டாக மாற்றிருக்காங்க. என் மேலே வந்து ஒரு விரோதம், என்ன விரோதம் எனக்கு ஒன்றும் புரியவே இல்லை. எங்கள் வாப்புக்கும் எனக்கு என்ன விரோதம் எனக்கு ஒன்றும் புரியவே இல்லை. ரொம்ப கஷ்டமாக இருக்குது எனக்கு. ஒவ்வொன்றா சொல்லி 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 வீட்டில் பிரச்சனையை உருவாக்கி இந்த பிள்ளைங்க தான் என்ன பண்ணுறாங்க, வாப்பு மனசை வந்து ஃபுல்லாக மாற்றி என் மேலே வந்து ஒரு போலீஸ் பெட்டிஷன் கொடுத்து என்னை வந்து வெளியே அனுப்புகிற வரைக்கும் அவங்க வந்து உருவாக்கியிருக்கிறாங்க. எல்லாம் அந்த பெண்கள் தான். இப்போ நான் சொல்கிறேன், இந்த ப்ளாகை சொல்கிறேன், நானும் என் மனைவியும் வந்து ரொம்ப ரொம்ப நாங்கள் சஃபர் ஆகிருக்கிறோம். டெய்லி வந்து என் மைண்டு அப்படியே பயங்கர ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்குது, ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ஒரு பயங்கர ஸ்ட்ரெஸ்ஃபுல். எனக்கு கிடச்ச ஒரு ஏமாற்றம் வந்து ஒரு பெரிய ஏமாற்றம். மனசு அவ்வளோ சங்கடமாக கஷ்டமாக இருக்குது, ரொம்ப கஷ்டம். என் கஷ்டம் சொன்னாலாம் புரியாது எனக்கு. சம்டைம்ஸ் ரொம்ப ப்ரெஷர் கூடி என்ன பண்ணுறேன்னு எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. அந்த மாதிரி ரொம்ப நான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறேன். நானும் என் மனைவியும் சேர்ந்து, என் மனைவி 2 பேருக்கும் வந்து எங்கள் 2 பேருக்கும் எனக்கும் என் மனைவிக்கும் வந்து என்ன ஆனாலும் வந்து இதுக்கு பொறுப்பு வந்து என்னுடைய சிஸ்டர்ஸ் 3 பேரும் என் வாப்பாவும் தான். நான் இதை ரெக்கார்ட் பண்ணிட்டுறேன். நாளைக்கோ எனக்கும் என் மனைவிக்கும் வந்து என்ன ஆபத்து வந்தாலும் என்ன பிரச்சனை வந்தாலும் நாங்கள் சப்போஸ் இறந்து போனாலும் இதுக்கு வந்து முழுமையான காரணம் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய 3 சிஸ்டர்ஸும் என்னுடைய வாப்பாவும் தான். 4 பேரும் வந்து இதுக்கு பொறுப்பாளி. நான் இந்த வீடியோ வந்து ரெக்கார்டிங் பண்ணிக்கிறேன். ஏன்னா வந்து அவ்வளோ ஸ்ட்ரெஸ் எனக்கு கொடுக்குறாங்க, எங்களுக்கு கொடுக்குறாங்க. ஸ்ட்ரெஸ்ஸுனால் சொல்ல முடியாது, அவ்வளோ ஸ்ட்ரெஸ் கொடுக்குறாங்க. எல்லார் வீட்லேயும் போய்ட்டு எங்களை பற்றி வந்து ஒவ்வொன்றா தப்பாக சொல்லி 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 எங்களை வந்து கஷ்டப்படுத்தி அப்படியே பிளட்டை வந்து உரிக்கிறாங்க. நம்ம சொல்லப்போனால் அவ்வளோ கஷ்டமாக நாங்கள் வந்து இப்போது சஃபரில் இருக்கிறோம். நானும் என் மனைவி ரொம்ப சஃபரில் இருக்கிறோம். நிறைய உண்மைகள் வந்து இருக்குது மக்களே. நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் வந்து வீடியோ பாருங்கள், நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. என்னை வந்து ஏமாத்துறாங்க எல்லாருமே வந்து பணத்துக்காக ஆசைப்பட்டு வந்து ஏமாத்துறாங்க. உழைப்பு ஃபுல்லாக வந்து உறிஞ்சி எடுத்துட்டு இந்த பணத்துக்காக வந்து இவ்வளோ ஒரு இப்படி பண்ணுவான்னு எதிர்பார்க்கவே இல்லை. அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. இது ரெக்கார்டபிள், இந்த வீடியோ ரெக்கார்டபிள். சப்போஸ் நாளைக்கு வந்து எனக்கும் என் மனைவிக்கும் எந்த ஒரு ஆபத்து வந்தாலும் வந்து அது முழுக்க காரணம் வந்து என்னுடைய 3 சிஸ்டர்ஸும் என்னுடைய வாப்பாவும் தான். இவங்க 4 பேரும் தான் வந்து முக்கியமான ஒரு குற்றவாளியாக இருப்பாங்க. நான் வந்து இதில் நான் உறுதிப்படுத்திக்கிறேன், சரிங்களா. ஸோ இந்த வீடியோஸ் டேட் டைம் நான் வந்து போஸ்ட் பண்ணுவேன். அந்த டேட்லேருந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் இதை வந்து நான் ஏன் உங்களோட சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு வந்து என் ஃபேமிலியை கையை விட்டுட்டாங்க, பட் நீங்கள் வந்து நான் கைவிட மாட்டீங்கன்னு நம்புகிறேன். இதை நான் உங்கள்கிட்ட சொல்லும்போது வந்து என் மனசு கொஞ்சம் ஒரு ரிலாக்ஸ் வருது. இது நிறைய என்னுடைய ஃபேமிலிஸ் பார்ப்பாங்க, அந்த வீடியோஸ் நிறைய என் ஃபேமிலிஸ் எல்லோரும் பார்க்குறாங்க. அவங்க உண்மையை தெரிஞ்சுக்கணும், என்ன உண்மைன்னு தெரிஞ்சுக்கணும் அவங்க. அதுக்காக தான் நான் என்ன பண்ணுறேன், இந்த வீடியோஸ் நான் போடுறது காரணமே வந்து ஃபேமிலிஸில் எல்லாருமே வந்து தப்பாக எடுக்கிறாங்க என்ன. அப்போது நான் செஞ்ச நல்ல காரியங்கள் வந்து யாருக்குமே நானும் தெரியப்படுத்தலை. இவங்க வந்து வெளியில் வந்து என்ன பண்ணுறாங்க, ஃபேமிலி எல்லாருமே வந்து என்னை பற்றி தவறாக சொல்லி 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 என்ன பண்ணிட்டுருக்காங்க, என்னை வந்து ஒரு நெகட்டிவாக வந்து எல்லாரும் மனசுலேயே வந்து உருவாக்கியிருக்கிறாங்க. ஆனால் உண்மை வந்து வேறு.
நான் இதை ப்ரூஃப் பண்ணுறதுக்கு நான் தயாராக இருக்கிறேன், என்ன இது வந்தாலும். ஸோ எல்லோரும் தெரிஞ்சுக்கோங்க, என் மேலே தவறு கிடையாது. இந்த வீட்டில் வந்து என் ஃபேமிலியில் வந்து அப்படி என்ன வந்து வெளியில் சொல்லி தவறாக சொல்லி வந்து உருவாக்கியிருக்கிறாங்க. இதுதான் வந்து உண்மையான காரியங்கள். இன்னும் நிறைய உண்மைகள் காத்துட்ருக்குது. நான் வந்து கண்டிப்பாக vlog 3 வந்து சொல்கிறேன் மேலும். தேங்க்யூ.